அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 20/2/2024, அதாவது மாசி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஏகாதேசி திதி 8:56 வரை, அதற்கு மேல் துவாதசி திதி. திருவாதிரை நட்சத்திரம் 12:13 முதல் வரை, அதாவது மத்தியானம். அதற்கு மேல் புனர்பூச நட்சத்திரம். ராகு காலம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலையில் 9லிருந்து 10:30 வரை. நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, சாயங்காலம் 4:30 to 5:30. அதாவது சந்திராஷ்டிரமம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது. நீங்கள் அணிய வேண்டிய நிறம், துணியின் நிறம் சிவப்பு. அதே மாதிரி சாப்பிட வேண்டியது இந்த ஸ்வீட், கேசரி, அந்த மாதிரிப்பட்ட நெய்யில் செஞ்ச பதார்த்தங்கள் எந்த ஸ்வீட்னாலும் சாப்பிடலாம். கேசரி பெட்டர். அடுத்து 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களுக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. அதாவது திருஷ்டி, இந்த மாதிரிப்பட்ட நெகட்டிவ் வீட்டிலேருந்து விலகினது மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, எதிரிகளை கூட நண்பராகக்கூடிய ஒரு சாமர்த்தியம் தெரிஞ்சவங்க நீங்கள். அப்போது எதிரியாக இருந்தவங்களால மூலம் உங்களுக்கு லாபம் வருகிறது. உங்களோட இளைய சகோதரர், அதாவது தம்பி அல்லது தங்கச்சி, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக உங்கள்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரியே பழகுறாங்க. ஆமாம், வேலை பார்க்குற இடத்துல கூட நல்ல பெயர் தான் கிடைக்கிறது. அடுத்து ரிஷபராசி. அதாவது குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு உங்களின் முயற்சினால் வேலை கிடைக்கும். நீங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுத்து குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுத்துருந்தீங்க. ஆமாம், அதாவது வாழைப்பழத்தில் ஊசி இறக்கிறது போல் ரொம்ப சொல்ல வந்த கருத்தை மற்றவங்க மனம் நோகாமல் சொல்லி வரக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவங்க. ஆமாம், மனைவியை வேலைக்காரங்க, ரிலேஷன் எல்லாருமே பாராட்டி பேசுகிறாங்க. உங்கள் ரிலேஷன் கூட உன் வீட்டுக்காரி நல்லவடா, அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா, நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலைக்காரி கூட அம்மா நீங்கள் அவ்வளவு புண்ணியவதி, நீங்கள் நல்லா பண்ணுறீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்வதை கேட்கும்போது உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆமாம். அடுத்து மிதுன ராசி. ஆன்மீக பயணம், ஏதாவது கோயில் குளங்கள் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. அதே மாதிரி அம்மாவுக்கு உடலில் கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த பணக்கார ஃப்ரெண்டோட வெளியூர் போயிட்டு வரீங்க. ஆமாம், காதலிக்கையை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் பிரச்சனை எதுவும் இல்லை, நல்லா சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து கடகராசி. அதாவது உங்களது எஃபெக்ட்ஸ், உங்களோட முயற்சிக்கு தகுந்த மாதிரி எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. ஆனாலும் நீங்கள் மனம் தள்ளுறதில்லை. ஆமாம், வீடை வாடகைக்கு விடுபவர்களுக்கு இப்போ வீடு இருந்து வாடகைக்கு கொடுத்தீங்கன்னா வாடகை சரியாக வர்றதில்லை. அது மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் சோம்பலாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்றைக்கி வேலைக்கு லீவ் போட்டுடலாமாங்கிறது மாதிரி மனசு போகுது. பணம் புழக்கம், ரொட்டேஷன் கூட சரியாக நடக்கிறதில்ல, கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து சிம்மராசி. உங்களுடைய வாக்கு இன்னைக்கு விஷ வாக்கு. அதாவது நீங்கள் எது கெட்டது சொன்னால் கூட உடனே பலிச்சிருது. ஆமாம், நீங்கள் பேசுகிறது கூட புராண இதிகாச கதையிலேருந்து உதாரணம் தான் சொல்லி தான் பேசுகிறீங்க. அப்பா அம்மா நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்களே வெளியே இருக்கிறவங்கள இருந்தால் ஃபோன் பண்ணி நாங்கள் நல்லா இருக்கிறோண்டா, எங்களை பற்றி நீ கவலைப்படாதவோ வேலையை பாருங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆமாம், அதாவது திருமணம் கல்யாணம் ஆகி தனியாக இருக்கிறவங்க தான் ஒய்ஃப்கிட்ட அப்பப்போ ஆர்கியூமெண்ட்டு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதில் என்ன காரணம்னா சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நான் தான் பெரியவன், நான் தான் அதிகம் சம்பாதிக்கிற மாதிரி அந்த சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால தான் இந்த பிரச்சனை வருது. அதை ஒழிச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து கன்னியாராசி. ஒரு இன்ட்யூஷன் பவர் உங்களுக்கு இருக்குது. அதாவது பின்னால் வரப்போது முன்னாலே ஒரு உள்ளுணர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே யூகிச்சுக்கிட்டீங்க. வேலையில் பிரச்சனை எவ்வளவு தான் ஒரு சின்சியராக வேலை பார்த்தா கூட உங்களுக்கு அப்ரிசியேஷன், அதாவது பாராட்டுறது பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்களோட சுப்பீரியர், அதாவது மேலதிகாரி உங்களை பாராட்டுறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. அது ஒன்று தான் உங்களுக்கு இப்போதைக்கு மன கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்கு.
அடுத்து துளாராசி. குழந்தை வேண்டுமென்ற உங்களது நீண்ட நாள் ஆசை இன்னும் நிறைவேறவில்லை. அதாவது கொஞ்சம் டிலே ஆகிட்டே போய்கிட்டு இருக்குது. ஹோட்டல் அல்லது கார் வாங்கி ட்ராவல்ஸு கூட்டுறது போன்ற சைடு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பண்ணுங்க. லிக்கர் பழக்கம் உள்ளவங்க அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆமாம். அதே மாதிரி டைஜஷன் ஆர்கன்ஸு கொஞ்சம் வீக்காக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை எடுக்க போய் அதனால் பிரச்சனை எதுவும் வந்துடாமல். ஓகே. அடுத்து விருச்சிக ராசி. ஆமாம், இதுவரை நல்லது செஞ்ச இவங்களுக்கு நண்பர்களால் பாதிப்பு வருது. அதாவது நீங்கள் நல்லது செஞ்ச நண்பர் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறார். இதுதான் உங்களுக்கு மைண்டில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க. அதாவது இருக்கிற வேலையில் சேலரி கம்மியோ இல்லைன்னா திருப்தி இல்லாத காரணத்தினால வேறு வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அதாவது மனைவியினோட சகோதரிக்கு நடக்கக்கூடிய இந்த வளகாப்பு அல்லது திருமண நிச்சயார்த்தம் போன்ற நிகழ்ச்சிக்கு போய் கலந்துக்கிட்டு வரீங்க. ஓகே. அடுத்து தனுசு ராசி. மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. வீட்டு பக்கத்தில் காலி இடம் கிடந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்படின்னா அந்த பாம்பு பூரான்னு தேள் போன பக்கத்து சைட்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் லாபம் ஒன்றும் கம்மியாக வரதில்லை. அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மகர ராசி. வீட்டில் உள்ள வயதானவர்கள் பழைய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு சொல்கிறீங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக. நீ சின்ன பிள்ளையில் அப்படி இல்லைடா, நீ ட்ரௌசரே போட மாட்டேன், ட்ரௌசர் போட்டால் அதை கலத்தி தோளில் போட்டுக்கிட்டு ஏதோ சொல்கிறாங்க. உங்களுக்கு அது கேட்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவி அல்லது காதலர்களுக்கு, அதாவது கல்யாணமானவங்க மனைவிக்கு, கல்யாணம் ஆகாதவங்க காதலர்களை காதலிக்காக செலவு பண்ணுறீங்க. ஆமாம். சாலி ட்ரிப் மாதிரி ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரீங்க. உத்தியோகத்தில் கூட பிரச்சனை எதுவும் இல்லை, அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து கும்பராசி. 7 சனியினோட டாமினேஷன் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் எந்த வேலையுமே ஸ்பீடாக நடக்கிறதில்ல. நடக்குது, போராட்டத்துக்கு அப்புறம் கடும் முயற்சி கூட நடக்கிறதுனால ஸ்பீடாக நடக்கிறதில்ல. அந்த உடல்நிலையை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து, அது கொஞ்சம் உஷாராக இருக்கிறது இல்லை. அதே மாதிரி சாயங்காலம் சனி பகவான் எழுது ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கும் உடலுக்கும் நன்மையை கொடுக்கும். ஆமாம். அந்த குழந்தைகளோட மகிழ்ச்சியான ஒரு நடவடிக்கைகள், ஓட்டம் சாட்டம் அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆமாம். அது அதனால் கவலை ஒன்றும் பெருசாக இல்லை. அது எல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரதோட உங்களோட மென்டாலிட்டியே சேஞ்சஸ் ஆகி போயிடும். ஓகே, நல்லதே நடக்கட்டும். அடுத்து மீன ராசி. மனைவிக்கு என்னென்னு சொல்ல தெரியாத ஒரு பிரச்சனை. அது அங்கே வலிங்கிற முகம், சில நேரத்தில் அங்கே வலிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னே சொல்ல புரிபட மாட்டேங்குது. அந்த பேக்கரி அல்லது பேக்கரி ஐட்டம்ஸு அதை சாப்பிடுறத அல்லது அந்த KFC அந்த மாதிரி இதுலேருந்து ஆர்டர் கொடுத்து வாங்கி சாப்பிட்டதை முதல்ல கம்மி பண்ணுங்க. இந்த வீடு மாறணும்னு நினைக்கிறீங்க, அது சரியாக நடக்க மாட்டேங்குது, தடங்கலாகிட்டே போய்கிட்டு இருக்குது. ஆனால் மனசை இந்த விளையாட்டு போட்டி அல்லது பாட்டு கேட்குறது இந்த மாதிரி இதில் செலுத்திக்கோங்க. அப்போ அந்த டென்ஷன் ஃப்ரீ ஆகிடுவீங்க. ஆமாம். பெர்ஃப்யூம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, வாங்கிக்கோங்க. இந்த பொழுது பரவாயில்ல, ஒன்றும் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. நண்பர்களே, அன்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு திருப்தியுடையதாக இருந்தால் உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்து ஜோதிடத்தை பற்றி சில கருத்துக்களை முன்வைக்கிறேன். மீண்டும் ஜோதிடத்தை பற்றிய சில குறிப்புகளை பார்ப்போமா? மெலிந்த இடை என்று பெண்களை சில கவிஞர்கள் வர்ணிப்பார்கள். கண்ணதாசன் இன்னும் ஒருபடி மேலே சென்று இடையா இது இடையா இல்லாதது போல் இருக்கிறது என்று பாடுவார். ஒரு பெண்ணின் யவ்வன உடலுக்கும் மெலிந்த இடைக்கும் காரகம் இந்த செவ்வாய் என்கிற அங்காரகனே. அங்காரகனை பற்றி சொல்வதென்றால், அதாவது கோபக்குறியுடைய சிவப்பு நிற கண்கள், எப்பவும் கோபப்படுற மாதிரி இருக்கும், செக்கச்செவேன்னு அந்த ரெட் கலராக மாறிடும் அடிக்கடி. அந்த கண்கள் உடையவர் செவ்வாய் அம்சத்தில் உள்ளவர் தான். உடனுக்குடன் மாறுபடும்
கருத்து. இப்போ ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பார், அப்புறம் சாயங்காலம் பார்த்தா வேறு மாதிரி மாறிடுவார். அந்த மாதிரி கருத்துக்களை அடிக்கடி மாறக்கூடிய மன இயல்பு உடையவர் அந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியவர். அடுத்தால வந்து சமையல் கலை வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல பிறந்தா பீமன் நலன் இந்த மாதிரி வந்து ஆண்களுக்கு தான் அந்த செவ்வாய்ங்கிறவர் வந்து சமையல் கலையினோட பூர்ணத்துவத்தை கொடுக்கிறார். ஓகே, அபாயகரமான வேலையில் துணிச்சலாக ஈடுபட்டதாக இருந்தால் அந்த செவ்வாயினோட சப்போர்ட் இருந்தால் தான் அதை செய்வாங்க. ஆமாம். அடுத்தால வந்து தைரியம் மட்டும் இல்லை, சட்டத்தை மீறுகிற மனப்பான்மை சுபாவம் உடையவங்களாக இருந்தால் அப்போ செவ்வாய் டாமினேஷன் தான் இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி வந்து போர் வாரியர்ஸ்னு சொல்கிறாங்களா, போர் வீரர்கள், இவங்களுக்கெல்லாம் காரணம் வந்து செவ்வாய் தான். அதே மாதிரி வந்து உடல் உறுதி மன உறுதி ரெண்டுக்கும் உள்ள காரகர் வந்து செவ்வாய் தான். முதல் வரிசையில் உள்ள தலைவர்கள், பெரிய பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள், அடுத்தால வந்து காவல் அதிகாரிகள், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், மிலிட்ரி கர்னல், ஜெனரல் அப்படின்னு மிலிட்ரியில் எவ்வளவோ பெரிய பெரிய பதவிகள் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் காரகம். இவங்களுக்கெல்லாம் உண்டானது வந்து செவ்வாய் டாமினேஷன் இருந்தால்தான் அந்த பொசிஷனுக்கு அந்த போஸ்ட்டுக்கு வர முடியும். அதே சமயத்தில் வந்து செவ்வாயை பாருங்கள், பெருந்தன்மையானவரும் செவ்வாய் தான், அதே நேரம் கண்டிப்பு காட்டுறவரும் செவ்வாய் தான். இந்த செவ்வாய்ங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருந்து அதை செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து சந்திரனுக்கு 2, 4, 7, 8, 12லையும் சுக்கரனுக்கு 2, 4, 7, 8, 12லையும் செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் தோஷம். இந்த ஜனங்கள் வந்து கல்யாணத்துக்கு மேய்ச்சும் போது செவ்வாய் தோஷம்னு, ஐயோ செவ்வாய் தோஷமா அப்படின்னு ரொம்ப பயப்படுவாங்க. செவ்வாய் தோஷம் இருக்கிறவனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணை தான் கட்டணும்னு ஒரு இது வேறு போடுவாங்க. 99% பேருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருந்தே இருக்கும். எப்படின்னா, லக்கணத்துக்கு சந்திரனுக்கு சுக்கரனுக்கு 2, 4, 7, 8, 12 இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த கால்குலேஷன் பிரகாரம் எல்லாருக்குமே செவ்வாய் தோஷம் இருக்கத்தான் செய்யும். அது எவ்வளோ % இருக்குது, அது குரு பார்வை இருக்குதா இந்த லக்கணத்துக்குள்ளே இருந்தால் ஜோதிடர் நல்ல, அதாவது திறமையான ஜோதிடர்களை பற்றி அந்த ஜாதகத்துக்கு செவ்வாயினோட பாதிப்பு எவ்வளோ இருக்குன்னு அதை நம்ம பரிகாரம் பண்ணுறதோ ஏதோ செஞ்சு சரி பண்ணிக்கலாம். ஓகே, நாளை மீண்டும் செவ்வாயினோட சில குணங்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.